நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. TN 07L4898. ஆமாம், 4898. அந்த காரில் 80 லட்சம் ரூபா கேஷ் போயின்னு இருக்கு. ஆமாம் சார், இதில் கொஞ்சம் நோட்டு தான் நாசிக்கில் அடிச்சுது, மிச்சமெல்லாம் நாசக்கார அடிச்சுதாக்கும். அது இப்போ காசிமேட் ரோட்டில் போயின்னு இருக்கு. முடிஞ்சா நீங்கள் கேட்ச் பண்ணிக்கோங்க சார். உங்கள் பேர் அட்ரஸ் சொன்னீங்கன்னா பிடிக்கிற அமௌண்ட்டில் 10% ரிவார்டும் கொடுப்போம் சார். என்னது, என் பேரை சொன்னா ரிவார்டா? ஏன் சார், காரில் போயின்னு இருக்கிறது அத்தனையும் கள்ள நோட்டு. அதில் எனக்கு 10% கொடுத்தா என்ன, 25% கொடுத்தா என்ன? இது பாருங்கோ, நான் இதை பணத்துக்காக செய்யலை, நாட்டு மேலே எனக்கு இருக்கிற ஒரு பற்றுக்காக செஞ்சேனாக்கும். சார், இந்த பணத்தை எடுத்துன்னு போகிறானே, அவன் பெரிய அசடு. அவனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பணத்தோட ஆக்சுவல் ஓனர் யார் தெரியுமா? தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்ஸஸ் சிந்தாமணி. பெரிய இடத்து விவகாரம், பார்த்து போய் அமுக்குங்கோ. ஓகே தம்பி, 2 ரூபா. சரி சார், வைங்க, அப்புறம் எடுத்துக்கிறேன். வணக்கம்மா. ஏலத்தை பற்றி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க? அம்மா, இது வரைக்கும் என் கூட பழகினவங்கெல்லாம் இந்த புடவைங்கெல்லாம் ஏலம் விடுவாங்களே, அந்த இடத்துல கலந்துக்கிட்டவங்க தான். மாளிகை மாதிரி இருக்கிற உங்கள் வீட்டை போய் யாருமா ஏலத்தில் வாங்க முடியும்? நான் உன் கூட இருக்கவங்கள பற்றி கேட்கல. இண்டஸ்ட்ரியல் வட்டாரத்தில் யார் யார் என் வீட்டை ஏலத்தில் எடுக்க தயாராக இருக்காங்களோன்னு தான் கேட்டேன். அம்மா, உங்கள் வீடு லிட்டிகேஷன் சொத்துன்னு பரவலாக ஒரு நியூஸ் பரவி இருக்கு. அதனால் பெருசாக ஒன்றும் போட்டி இருக்கிறதா தெரியல. 15 ஒயின் ஷாப் வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி, கிரைனட் கம்பெனி வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி, இப்படி நிறைய பணம் புரட்ட பார்ட்டிங்களா தான் வருது. ஆனால் எனக்கு என்னமோ நந்தினி தான் உங்கள் வீட்டை ஏலத்தில் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆறுமுகம், வாய் மூடு. நந்தினியால என் வீட்டை வாங்க முடியாது. என் வீட்டை நானே ஏலத்தில் எடுக்க போறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்களாமா? எப்படிமா? வக்கீல் கிருஷ்ணா பணத்தோட வந்துகிட்டே இருக்காரு. வா போலாம். ஆறுமுகம், உட்காரு. என்ன நந்தினி, என் வீட்டை எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசாசியா வந்திருக்கியா? என் வீட்டை உன்னால வாங்க முடியாது. சிந்தாமணி, உன் வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்து உன்னை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேனே, அதுவே எனக்கு பாதி வெற்றி மாதிரி. மீதி பாதி தானே, ஈஸியா ஜெயிச்சிடுவேன். ஏலம் ஆரம்பிக்க போது அரசாங்கத்தோட விலை இப்ப 45 லட்சம் ரூபாய். ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். 46 லட்சம், 48 லட்சம், 50 லட்சம், 52 லட்சம், 53 லட்சம்,
வாட்ஸ் யூர் ப்ராப்ளம்? சார் உங்கள் காரை செக் பண்ணணும். என் பேர் கிருஷ்ணா. நான் இந்த ஊரில் ஒரு பெரிய வக்கீல். என் வண்டியை எதுக்காக செக் பண்ணணும் நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் நாங்கள் எல்லாம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ். கணக்கில் வராத பணம் கள்ள நோட்டு உங்கள் காரில் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சார் காருக்குள்ளே 80 லட்ச ரூபா பணம் இருக்குது. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கள்ள நோட்டு இல்லை. அத்தனையும் தொழிலதிபர் சிந்தாமணியோட பணம். பணம் யாருதுங்கிறது பிரச்சனை இல்லை. அது நல்ல நோட்டாக இருந்தாலும் கள்ள நோட்டாக இருந்தாலும் இப்போ நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். சரி, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். 60 லட்சம் ரூபாய். 61 லட்சம். 70 லட்சம். சார் இதில் பாதி நல்ல நோட்டும் பாதி கள்ள நோட்டும் கலந்துருக்கு சார். ஓ மை காட். சாரி மிஸ்டர், உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம். சார் சிந்தாமணி அம்மா இந்த பணத்தை அவங்க வீட்டை ஏலத்தில் எடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. இந்த பணத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அவங்ககிட்ட கேட்டுக்கங்க. அதெல்லாம் ஆஃபீஸில் போய் பேசிக்கலாம். முதல்ல எங்களோட வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த அம்மா அப்பா அவங்க ஏலத்தில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் உங்கள் முன்னாடி அவங்களோட ஃபோனில் பேசிக்கிறேன். சீக்கிரம். ஹலோ சிந்தாமணிம்மா, நான் கிருஷ்ணா பேசுகிறேன். என்ன கிருஷ்ணா சார், ஏல விட ஆரம்பிச்சாச்சு. வீடு ஏலத்தில் போகுது. வீடு மட்டும் இல்லைம்மா, 80 லட்சமும் நம்ம கையை விட்டு போயிடும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அம்மா, அவசர அவசரமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்றப்போ பணத்தை சரியாக பார்க்காம வாங்கிட்டீங்க. நீங்கள் கொடுத்த 80 லட்சத்தில் பாதிக்கு மேலே கள்ள நோட்டான். இப்போ என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நீங்கள் என்ன செய்யணும்னு புரியும்னு நினைக்கிறேன். என்னது? இதுக்கு மேலே கேட்குறவங்க கேட்கலாம். 70 லட்சம் ரூபாய் 1 தரம், 70 லட்சம் ரூபாய் 2 தரம், 71 லட்சம். உங்கள் விசாரணைக்கு நான் முழுமையாக ஒத்துழைக்கிறேன். ஈவினிங் 6 மணிக்கு நான் ஒரு லீகல் மேட்டரை அட்டென்ட் பண்ணோம். அதுக்குள்ளே என்னை விட்டீங்கன்னா சரி. ஓகே, அவர் காரை ஆஃபீஸுக்கு எடுத்து வந்துருங்க. நீங்கள் வாங்க போகலாம். 72 லட்சம். 74 லட்சம். 80 லட்சம். 80 லட்சம் 1 தரம், 80 லட்சம் 2 தரம், 80 லட்சம் 3 தரம். அம்மா நந்தினி, எனக்கு ஒரு விஷயம் புரியலம்மா. சிந்தாமணி ஏலத்துக்கு வரும்போது தெம்பா தான் இருந்தா, அதுக்கப்புறம் அப்செட் ஆகி போயிட்டால. அங்கிள், ஏலத்துக்கு வரும்போது சிந்தாமணி ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கா. ஆனா அந்த பிளான் எங்கேயோ மிஸ் ஃபயர் ஆயிருக்கு. அதனாலதான் அவ ரொம்ப அப்செட்டா இருந்தான்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் அங்கிள், சிந்தாமணிக்கு அந்த வீடு ஒரு மான பிரச்சனை. அதனால கண்டிப்பா அந்த வீட்டை மீட்க பணத்துக்கு அவ ஏதாவது ஏற்பாடு பண்ணாம வந்திருக்க மாட்டா. அப்படின்னா அந்த வீட்டை ஏன் ஏலத்தில் எடுக்கல? அதான் எனக்கும் புரியல. ஆறுமுகம் மேடம், நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாம இருக்குமா? என்ன விஷயம் சொல்லுங்க. அந்த விவரத்தை சொல்லத்தானே நான் இருக்கேன். மேடம், சிந்தாமணியம்மா வீட்டை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. 1 ரூபாய் இல்லை, 2 ரூபாய் இல்லை, 80 லட்சம் ரூபா. அப்புறம் ஏன் அந்த பணத்தை ஏலத்துக்கு கொண்டு வரல? மேடம், கைகேயி அழிய காரணம் கூனி, துரியோதன அழிய காரணம் சகுனி. இவங்க 2 பேருமே கெட்டவங்க தான். கெட்ட சகவாசத்தை பக்கத்தில் வச்சிருந்தாலே அழிவு தானே. என்னடா பிராணம் சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க மேடம், சிந்தாமணியம்மா தான் வீட்டை ஏலத்தில் எடுக்கிறதுக்காக எப்படியோ 80 லட்சம் ரூபாயை தயார் பண்ணி வக்கீல் கிருஷ்ணா கிட்ட ஒப்படைச்சு ஏலத்தை கேட்க சொன்னாங்க. வக்கீல் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே சிந்தாமணியம்மா மேலே முன்விரோதம் இருந்திருக்கு. சரியான சந்தர்ப்பத்தில் கழுத்தா அறுத்துக்கிட்டான். அப்படியா? அப்படி என்னதான் அவர் செஞ்சாரு? மேடம், சிந்தாமணியம்மா கொடுத்தது கருப்பு பணமாக இருக்கலாம். ஆனால் அந்த பணத்தில் பாதியை சுருட்டிட்டு மீதி பணத்தில் கள்ள பணத்தை வச்சுட்டான் அந்த வக்கீல். அது மட்டும் இல்லை மேடம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவனே தகவலும் கொடுத்துட்டான். பணத்தை அவன் சுருட்டிட்டானா? ஆமாம் சார், மொத்த பணத்தையும் அவனே சுருட்டிட்டு போயிட்டான். சிந்தாமணி அம்மாவால் இதை நிரூபிக்க முடியுமா என்ன? சார், ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்றது பழமொழி. ஆனால் இவன் இருக்கானே, மரத்தையே சாய்ச்சி விட்டானே.
பாருங்க சார், குறிப்பிட்ட நேரத்தில் ஏலம் கேட்கறதுக்கு பணம் வராதனால வீடு கைமாறி போச்சு. கள்ள நோட்டு கேஸ் வந்ததுனால சிந்தாமணி அம்மாவால் கிருஷ்ணாவை ஒன்றும் பண்ணவே முடியல. மொத்தத்தில் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி தான். சிந்தாமணி எப்பவுமே தான் செய்யற தப்புக்கெல்லாம் ஆதாரம் வச்சுக்க மாட்டா. இப்ப அவ அடிச்ச பந்து அவளையே தாக்கிடுச்சா? மேடம், சிந்தாமணி அம்மா இப்போ வீதிக்கே வந்தாச்சு. கட்டின துணியை தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுதான் கடவுளோட தீர்ப்புங்கிறது. அநேகமாக அடுத்தபடியாக அவங்கள ஜெயிலில் தான் பார்க்க வேண்டியிருக்கும். மூடின ஜெயில் கதவுக்கு பின்னால என் புள்ள வசந்த நிறுத்தி வச்சா, மனநோய் ஆஸ்பத்திரியில என் மனைவி விசாலத்தை பூட்டி வச்சா, புருஷன் புள்ள குடும்பம் இதெல்லாம் விட பணமும் அந்தஸ்தும் தான் பெருசுன்னு நினைக்கிற பெண்களுக்கு சிந்தாமணி ஒரு பாடமா? அங்கிள், பெண்ணுங்கிறவ எப்பவுமே ஆக்க சக்தியா இருக்கணுமே தவிர அழிவு சக்தியா மாறவே கூடாது. சிந்தாமணிக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சுமா. இனிமே என்ன நடக்குதுன்னு போக போக பார்ப்போம். அப்போ நான் வரேன் சார். வரேன் மேடம். என்ன ஆரம்பம் மேடம், இப்போ சிந்தாமணியோட வீடும் கையை விட்டு போயிடுச்சு. இனிமே எங்கேருந்து எங்களுக்கு தகவல் கொண்டு வருவீங்க? மேடம், சிந்தாமணி அம்மா எப்படியும் ஜெயிலுக்கு போகத்தான் போகிறாங்க. நான் பெர்மிஷன் வாங்கி அடிக்கடி ஜெயிலில் போய் அவங்கள பார்க்கும்போது ஏதாவது தகவல் கொடுப்பாங்கல்ல, அதை சொல்லத்தானே நான் இருக்கேன். உங்களை திருத்தவே முடியாது. நான் வரேன் மேடம், நான் வரேன் சார். வாமா போலாம். அண்ணி, என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? வாசனை ஆளை தூக்குது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அண்ணி. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன். சும்மா சொல்லாதீங்க அண்ணி. வாசனைல இருந்து தெரியுது நீங்க நல்லா சமைக்கிறீங்கன்னு. ஜெயந்தி, வாண்ணா. ஓஹோ, இன்னைக்கு அம்மா தான் சமையலா? ஏமா, நான் இன்னைக்கு வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். மத்தியானம் கேரியர் எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லிடு. பாருங்க அண்ணி, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு சமைக்க தெரியலன்னு கேள்வி பண்றாரு உங்களை. ஐயோ அப்பா, நான் தப்பிச்சேன். அண்ணா, அண்ணி நல்லா தான் சமைக்கிறாங்க. நேத்து கூட மோர் குழம்பு வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. முன்னத்துக்கு இப்ப பரவாயில்ல, ஒத்துக்கிறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது அம்மாவுக்கு ஸ்டவ் கூட பற்ற வைக்க தெரியாது. இப்போ ஏதோ கொஞ்சம் அதை மட்டும் கற்று வச்சிருக்கா போல இருக்கு. ஓகே அண்ணா, அண்ணி வீட்டில் 3 நாள் சமையல்காரங்க இருக்காங்க. அதனால சமையல் கத்துக்கிற வாய்ப்பே அன்னிக்கு கிடைக்காம போயிருச்சு. பழைய பெருமை ஏனே பேசுறீங்க? இன்னைக்கு நிலைமையை பாருங்க. இப்போ நானும் ஒரு அண்ணாடம் காட்சி தான். சரி சரி, எல்லாரும் அன்னாடம் காட்சியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வசதி இருக்குன்றதுக்காக நான் என்ன மொத்தமாக சமைச்சு வச்சுக்க முடியும்? உங்களை எந்தா ஆமா, வசந்த் எங்கம்மா? அவர் திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு போயிருக்காருண்ணா. என்னம்மா திடீர்னு? என்னதான் இருந்தாலும் சிந்தாமணி அவர் 25 வருஷம் வளர்த்தவங்க இல்லையா? அவங்க தெருவுக்கு வந்தது அவர் மனசை கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு நினைக்கிறேன். மனசு சரியில்லை, திருப்பதிக்கு போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வரேன்னு போயிருக்காருண்ணா. அதுக்கு என்னம்மா பண்ண முடியும்? சிந்தாமணி வாழ்நாள் பூரா மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கிறதுலே குறியா இருந்துட்டா. மற்றவங்க சாபத்தெல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டா. இதுதாம்மா கதி. அவர் சொல்றதும் உண்மைதான் அண்ணி. எங்க அம்மாவை யாரும் மதிச்சதும் இல்ல, அவங்கள ஒருத்தர் கூட நல்லவங்கன்னு சொன்னதும் இல்ல. நீங்க சொல்றது சரிதான் அண்ணி. ஆனா அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுற முடியுமா? இவ்வளோ நடந்ததுக்கு பிறகு அவங்க நிச்சயமா மனசு மாதிரி திருந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க வேற அண்ணி, எங்க அம்மாவாவது திருந்துறதாவது அவங்கள யாராலையுமே திருத்த முடியாத அண்ணி. அவங்க உங்களை பெத்தவங்க, அவரை 25 வருஷம் வளர்த்தவங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. சும்மாவை வளர்த்தாங்க. எங்க அண்ணன் பேர்ல சொத்து இருந்தது, அந்த சொத்துக்காக எங்க அண்ணனை வளர்த்தாங்க. சொத்து கைக்கு வந்ததும் அவரை விரட்டி விட்டாங்க. அருணா சொல்றதாம்மா சரி. அந்த சிந்தாமணி அம்மா குணம் மாறவே மாறாது. பாம்புக்கு இறக்கப்பட்டாலும் படலாம், அந்த அம்மாவுக்கு இறக்கமே படக்கூடாதுமா. இல்லைண்ணா, ஒருத்தவங்க நொந்து போயிருக்கும் போது அவங்கள மேலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. சிந்தாமணி அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும். எனக்கு என்னமோ சரியா படலமா. வம்ப நம்ம விலை கொடுத்து வாங்குற மாதிரி எனக்கு தோணுது. இல்லைண்ணா, என் புருஷனுக்கும் அன்னிக்கும் நாம் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா அது சிந்தாமணி அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நம்ம கூட கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது தான். சரிம்மா, நீ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் அந்த சிந்தாமணி அம்மா எங்கே இருக்காங்கன்னு நான் விசாரிக்கிறேன். நான் மெக்கானிக் ஷெட் பரப்புறேம்மா. மத்தியானம் சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிரு. சரிங்க, வரேம்மா.
நந்தினி, பெரிய போராட்டத்துக்கு பிறகு நீ நினைச்சதை சாதிச்சிட்டம்மா. இல்ல அங்கிள், தர்மத்தை நிலைநாட்ட எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்தாங்க அங்கிள், உங்க வீட்டு பத்திரம். ஏன் வீடா? என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள், இது உங்க வீடுதான். இதெல்லாம் நீங்க சம்பாதிச்ச சொத்து தானே. கடவுள் புண்ணியத்துல இப்போ அது நமக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. குடும்ப தலைவர்ங்கிற முறையில நீங்க தான் அங்கிள் இதை வாங்கிக்கணும். ஆமா முதலாளி, நந்தினி சொல்றதுல தான் நியாயம் இருக்கு. இன்னைக்கு நாளும் நல்லா இருக்கு, இப்ப நேரமும் நல்லா இருக்கு. வாங்கிக்க முதலாளி. கங்கா, இது நான் சம்பாதிச்ச சொத்தா இருக்கலாம், ஆனா அதை மீட்டு கொண்டு வந்தது நந்தினி தான். அதுக்காக எங்க குடும்பமே அவளுக்கு கடமைப்பட்டிருக்கு. இத பாருமா, எனக்கு இந்த சொத்துலாம் வேணாம். ஜெயந்திக்கும் அருணாவுக்கும் கொடுத்துரு. அவங்க தான் அடுத்த தலைமுறை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு சேரதான் நியாயம். இந்த குடும்பத்துல நீங்க தான் பெரியவர், உங்க கையாலே கொடுத்துருங்க. ஆமா, இதை மீட்டு கொண்டு வந்ததே நீதான். நீயே உன் கையால கொடுத்துரு. ஜெயந்தி, வசந்துக்கு இந்த சொத்துல உரிமை உண்டு. இந்தாங்க வாங்கிக்கங்க. வேண்டாம் நந்தினி, நான் இங்க வரும்போது அவர் என்ன சொல்லி அனுப்புனார் தெரியுமா? நமக்கு எந்த சொத்தும் வேண்டாம் ஜெயந்தி, பணம் தான் எல்லா கஷ்டத்துக்கும் காரணம், நமக்கு பாசம் மட்டும் போதும்னு சொன்னாரு. எங்களுக்கு இந்த சொத்து வேண்டாம் நந்தினி, அன்னிக்கிட்ட கொடுத்துருங்க. அருணா, நீ அங்கிளுக்கு ஒரே பொண்ணு, நியாயமா அந்த சொத்து உனக்கும் சேரணும். வாங்கியமா. வேண்டாங்க, என் வீட்டுக்கார உழைப்ப தவிர வேற எதையுமே நம்பல. இந்த சொத்தை வச்சு எங்க அம்மா நாட்டெல்லாம் போதும். இது மறுபடியும் எங்க கைக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். இது எங்களுக்கு வேண்டாங்க.